சேட்டை பண்ணுறது இல்லை, பொல்லாத பையன் அப்சலோம். ஆனால் தாவீதுக்கு பிரியம். இந்த கலரு அதான் தாவீது அழகாக இருக்கிறதுல இவர் அடிமையாயிடுவார். பிள்ளை ஒன்று அவ்வளோ பிரியமாக இருக்குது. இருக்கிற பிள்ளையிலே ரொம்ப அழகான பிள்ளை. அது இஸ்ரவேலுக்குள்ளே அந்த மாதிரி பிள்ளை அவுட்ஸ்டாண்டிங் கேண்டிடேட். சாதாரணமாகவே தாவீது கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணுவார். பத்தாவதுக்கு அவ்வளோ ஆசையாக அழகாக அவங்க ஒரு மாதிரி அவனை தாவீதை அடிமைப்படுத்திடுச்சு இந்த பிள்ளை மனசளவில். ஆனால் தாவீதை அடிமையாக்கவும் நினைக்கிறது. அன்பில் இந்த மனசு அடிமையாயிட்டான் பாசத்தில். ஆனால் அது பையன் கோபத்தில் தகப்பனை போட்டு நசுக்கிறதுக்கு அகிதோபேலை கொண்டு வந்துடுச்சு. இப்போ சொல்ல வர கருத்து தகப்பனுக்கும் மகனுக்கு இருக்கிற பிரச்சனை தேவன் வேறு மாதிரி நியாயம் தீர்த்துட்டார். அகிதோபேல் தான் சொல்கிறேன். விசுவாசிகள், கிருபை பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், வல்லமை பெற்றவர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏதோ கருத்து வேறுபாடுகள் இருக்குது என்பதற்காக நீங்களாக ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டு என்ன கோஷ்டி முதல் ஏற்படுகிறது தகப்பனுக்கும் மகன்